வந்து ஒரு தலை ரசிகர் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஸோ வில்லன் படம் ரிலீஸ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் வந்து நான் வந்து எந்த ஹீரோ அப்படின்னு வந்து நமக்குன்னு ஒரு ஃபேவரட் ஹீரோ நம்ம நினைப்போம்ல. 2002 வந்து நான் வந்து 10th அப்போ தான் முடிச்சு தீபாவளி தான் படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் தீபாவளினா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஒரு படம் பார்க்கணும். ஸோ அப்போ வந்து நான் வந்து அஜித் ரசிகன், விஜய் ரசிகன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் அந்த ஏதோ அஜித்துக்கிட்ட ஒரு ஈர்ப்பு இருந்து இந்த படம் பார்க்கணும், ஃபஸ்ட் டேலே போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பில் தான் அந்த படம் போயிருந்தேன். அந்த படம் ரிலீஸ் பண்ண சேம் டைமில் வந்து பகவதி, விஜயோட பகவதி ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ஆக்ஷன் பேஸ்ட் மூவி தான். பட் ஆனால் இந்த ரேஸில் ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வில்லன். இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி ஸோ ஐ திங்க் ஒரு 15 or 20 rupees சம்திங் நான் வந்து அது டிக்கெட்டை வந்து அந்த டைமில் வந்து காஸ்டிங் கொடுத்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அரௌண்ட் 11:30 சம்திங் ஒரு 2-3 என்ன சொல்கிறது பெரிய ஒரு நீண்ட க்யூ அந்த வயசில். ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா அடித்து பிடிச்சி உள்ளே போய் உட்காந்த உடனே ஒரு சீனு, ஹீரோட இன்ட்ரடக்ஷன் சீனு. என்னடா அஜித் எல்லாம் போட்டு அடிக்கிறாங்களே, அவர் ஒரு ஊனமுற்ற கேரக்டராக இருக்காரு, அவரை போட்டு எல்லாம் அடிக்கிறாங்களே, இதெல்லாம் என்னடா படம் மீன்ஸ் என்னடா படங்கிற மாதிரி படம் நான் சொல்ல வரல. ஏன் இந்த மாதிரி எடுத்திருக்காங்க, ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளை வந்து இப்படி தான் கொடுமைப்படுத்துவாங்களா அப்படிலாம் மீன்ஸ் அந்த ஏஜில் நம்மளுக்கு தோணும்ல. ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்க கரண்ட் சினாரியோ மூவிஸில் தான் வந்து ஆவணம் ட்விஸ்ட்டு டேர்னு அது நம்ம வைப்பாங்க. அந்த காலத்து படத்துலலாம் மேக்ஸிமம் என்ன இருக்கும், ஒரு ஓப்பனிங் இருக்கும், ஹீரோக்கு ஒரு ஓப்பனிங் சாங் இருக்கும், ஒரு ஃபைட் இருக்கும், ஒரு 4-5 ஸ்டோரி, அந்த ஸ்டோரியை மூவ் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 விஷயங்கள் இருக்கும். தென் இன்ட்ரோல் ஒரு பிளாக்ல இன்ட்ரோல் ஒரு சீன் வச்சு இன்ட்ரோல் வந்து எப்படி ஹீரோ வந்து அந்த விஷயங்களை முடிச்சாரு அப்படிங்கிறத கதையாக இருக்கும் இல்லைங்களா. ஆனால் அப்போவே ட்விஸ்ட் மாதிரி ஒரு விஷயங்கள் வச்சு, அதாவது இந்த படத்தில் அந்த ஃபஸ்ட் சீன் ஃபிசிக்கல் சேலஞ்சாக நடித்து அப்புறம் அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்து அவர் வந்து அந்த நான் வந்து ஃபிசிக்கல் சேலஞ்ச் கிடையாது, நான் கரெக்டான ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டரை மாற்றுவார். கேரக்டர் மாற்றி ஹீரோவாக வந்து வருவார். அங்கே தான் வந்து அவரோட பேர் போடுவாங்க, வில்லன்னு சொல்லிட்டு பேர்லாம் போட்டு, கேஸ்டிக் பேர்லாம் போட்டு சும்மா அந்த ஒரு சீன்லேயே வந்து தெரிஞ்சு வச்சுங்க, ஓகே இந்த படம் பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறது அந்த ஒரு சீன் போதும், அதிலே தெரிஞ்சிச்சு. சரி இப்படியே படம் போயிட்டுருக்கே அப்படின்னு பார்த்தா இன்ட்ரோ